ஹலோ காய்ஸ், சூப்பர் எல்என்ஓ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மேக்ஸிமம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தனியார் ஆய்வாளர், வானிலை ஆய்வாளர்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த வெயில் காலத்தில் மே மாதம் ஜூன் மாதம் அதில் நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸு மற்ற அதர்ஸ்லாம் என்னென்ன மாதிரி நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேமச்சந்தர் தனியார் வானிலை ஆய்வாளர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த வருஷத்தை விட நம்ம இந்த வருஷம்தான் நிறைய அதீத வெப்பத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஏப்ரல் மாதம் எண்டு மே ஸ்டார்டிங் வீக் இருக்குது. இதுலேயே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த வெயிலில் போகும்போது அனல் காற்று வீசும். லாஸ்ட் இயரை விட இந்த இயர் மேக்ஸிமம் ஒரு 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோவுக்கு அந்த ஹாட் வேவ்ஸ் நிறைய அதிகமாக இருக்குது. அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இந்த ஹேமச்சந்தர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 150 வருஷத்துக்கு அப்புறம், நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தால சொல்லியிருப்பேன், அந்த சூப்பர் எல்என்ஓங்கிறது 1876 ஆரம்பித்து 1888 முடிஞ்சுது. அப்போது 1876 இந்த சூப்பர் எல்என்ஓ முடிஞ்சு இப்போ கண்டிப்பாக ஒரு 2027 அக்டோபர் மாதத்தில் மேபி இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் எல்என்ஓ பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஹேமச்சந்தர். இந்த நிகழ்வால் நமக்கு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரை வெயில் நீடிக்கும். வெயிலுங்கிறது மேக்ஸிமம் எல்லாம் இருக்கும் தான். இப்போ மழை கூட நவம்பர் டிசம்பரில் ஒரு சில மாதம் தான் பெய்யுது. அப்போது இந்த வெயிலிடும் தோக்கம் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு சாதாரண அந்த வெயிலின் தாக்கத்தை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், மற்ற எல்லாமே ஃப்ரூட்ஸு எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக தான் இருக்கும். இப்போ வருஷம் மழை பெய்யறதெல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டு தான் வருது. முன்னாடிலாம் நான் ஒரு 10 வயசு 15 வயசாக இருக்கும்போதெல்லாம் அவ்வளோ மழை பெய்யும். ஓகே, எங்கள் ஊரில் ஒரு நாளைக்கு தொடர்ந்து 5 நாள் 10 நாளாக மழை பெஞ்சு பார்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 மணி நேரம் பெய்யறதே பெரிய அளவு தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உலக வெப்பமயமாதல் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போது இந்த ஜூன் 1க்கு பதிலாக இப்போ தென்மேற்கு பருவமழை வந்திருக்குல்ல, ஜூன் 1க்கு பதிலாக மேபி கிட்டத்தட்ட ஒரு மே 23rd 25th மேபி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதற்கான ரீசன் இதான். ஏன்னா அவ்வளவுக்கு மரத்தை வெட்டுறோம், வீடு கட்டுறதுக்கு மரத்தை வெட்டுகிறோம். அது காரு எங்கே ஏதாவது சைக்கிள் நம்ம ஏதாவது ஓட்டுறோமா? கிடையாது. எப்போ பார்த்தாலும் கடையில் சாப்பிட்றது, கேஸு, இது மாதிரி நம்ம ஒரு டெக்னிக்கலாக போயிட்டோம். அப்படிங்கிறதுனால நம்ம இயற்கை உணவை தவிர்க்கிறது, மரத்தை வெட்டுறது, இந்த மாதிரி மரம், காற்று, அந்த புகை, ஓட்டை போடுறது ஓசோனில், அந்த மாதிரி நிறைய நடந்தனால உலக வெப்பமாச்சு. கிட்டத்தட்ட பூமியை அழிவுற கண்டிஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இப்போ உலக நாட்டை விட விடுங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம விருதுநகர்லேயே நிறைய பட்டாசு விபத்துலாம் பார்த்தோம். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது இந்த நிறைய இடத்துல இந்த ஒரு பட்டாசு விபத்துலாம் ஏற்பட்டதுக்கான ரீசன் இந்த எல்என்ஓ கூட இருக்கலாம். எல்என்ஓங்கிறத விட அந்த வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்ஸ்னால நிறைய வெடிக்கிறது, அந்த மருந்து பொருட்கள், ரசாயனம் எல்லாமே சான்சஸ் இருக்கும். நார்த்து சைட்லலாம் நிறைய மரம்லாம் காற்றுலேயே தீப்பிடிச்சி எரியிற மாதிரி இருந்தது. உரசிக்கிட்டு எரியும் இல்லையா? நிறைய சின்ன வயசில் புக்கில் படிச்சிருப்பீங்க, நிறைய டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதிகமாக அந்த காற்றுல வெயிலில் அந்த மரம் ஒன்னோடு உரசும் போது தீப்பிடிச்சி காட்டு தீலாம் ஏற்படும். ஐ திங்க் நார்த்து சைடு, அமேசான், யூஎஸ்ஏ கண்ட்ரிஸ்லாம் நிறைய சொல்லி நான் பார்த்துருக்கேன் என் சின்ன வயசில். அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி காட்டு தீலாம் பரவிட்டு வருது. ஓகேவா? ஒய் இந்தியா ஃபேஸஸ் டெட்லி ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைசிங் எமிஷன்ஸ் சொல்லலாம், உர்பன் ஹீட் ஈஸ்லாண்ட்ஸ், டிஃபாரஸ்டேஷன், கிளைமேட் சேஞ்சு, பவர் டிமாண்ட் சர்ஜ் அண்ட் மோர் எமிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 5 இது சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன், ரைசிங் எமிஷன்ஸ். எங்கே போனாலும் 2 வீலரை போட்டு காற்றை போட்டு சும்மா டிருன்னு திருவி புகை மண்டலத்தை உருவாக்கி நம்ம வீணடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த உலகத்தை. அது மட்டும் இல்லாமல் உர்பன் ஹீட் வேவ்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸு, காங்கிரீட்ஸில் கட்டின நிறைய பில்டிங்ஸு, கொஞ்சம் கூட வென்டிலேஷன் எதுவுமே இருக்காது. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு தரை இருக்கிறது, ஒரு மண் தரை எங்கேயாவது நீங்கள் சிட்டிஸில் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே கெமிக்கல்ஸு. இப்போ ஒரு மண் வீடு கட்டினா அதில் தூங்கும்போது நமக்கு அந்த சுவாசங்கிறது ஒரு வேறு. காங்கிரீட் வீடு கட்டி அதில் கெமிக்கல் அடித்து பெயிண்ட் அடித்து அதை பண்ணி இதை பண்ணி மண்ணை வீணாக்கி அந்த மாதிரி பண்ணுறது அந்த உர்பன் ஹீட் ஐசன்ஸில் வரும். டீஃபாரஸ்டேஷன், மரத்தை வெட்டி இந்த அருகால் செய்கிறது, மரத்தை வைக்கிறது, அந்த பெரிய அந்த டிசைனுக்காக பண்ணுறது, டபுள் டோர் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய டோர்ஸு விண்டோஸ்லாம் செய்கிறதுக்கு பெரிய மரத்தை வீணடிக்கிறது, ஒளிச்சேர்க்கை செய்யும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கொடுக்கும். இந்த மாதிரி மரத்தெல்லாம் அழிக்கிறதுனால இந்த ஹீட் வேவ்ஸுக்கான ரீசன்.
கிளைமேட் சேஞ்ச். இப்போலாம் எங்க முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ மழை பெஞ்சுது. இப்போ காலநிலை அந்த நம்ம எப்படி என்ன பண்ணுறோம், விறகு எரிக்கிறது இல்லை, எல்லாமே எப்படி சொல்கிறது, சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம், காரு, டூ வீலர் தான் மேக்ஸிமம், போக பெட்ரோல் ஆயில் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இயற்கையிலேருந்து நம்ம எடுக்க அதனுடைய இப்போது எல்லாமே வந்து பூமியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்தையும் சார்ந்து தான் இருக்கும். நீங்கள் எது தப்பு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பூமியும் தன்னை தவமிச்சுக்கிட்டு மழை பெய்யறதையும் குறைச்சிச்சு. முன்னாடிலாம் மரங்கள் அவ்வளோ இருந்தது, பழங்கள் அவ்வளோ இருந்தது, மரத்தை வெட்டினோம், ஒளிச்சே அந்த இதெல்லாம் மேலே போவதனால, நீராகி போவதனால மழை கிடைக்கல. அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிச்சு. ஓகே, இதுதான் ரீசன். இது வந்து கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். பவர் டிமாண்ட் சர்ஜி, மோர் எமிஷன்ஸ். பவர் டிமாண்ட்ஸ்லாம் நிறைய நம்ம வந்து பவர் எடுக்கிறதுனால அந்த இதுலேயே நமக்கு அந்த ரசாயனம் மேலே போகும். அதெல்லாம் அவ்வளோவுக்கு அந்த கிளைமேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக இருக்கும். இந்த 5 ரீசனும் வந்து இந்தியா டெட்லி ஹீட் வேவ்ஸுக்கான ரீசன். இந்த 5 நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரைசிங் எமிஷன்ஸ், உர்பன் ஹீட் ஐசன்ஸ், டீஃபாரஸ்டேஷன்ஸ், கிளைமேட் சேஞ்சு, பவர் டிமாண்ட் சர்ஜி, இந்த 5 இதால் நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, ஹெல்த் ரிஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம உடல்நிலை அவ்வளோ வெயிலுக்கும் இதுக்கும் தாங்காது. அதனால் ஹெல்த் ரிஸ்க்கு நம்ம கண்டிப்பாக வரும். இம்பேக்ட் ஃபார்மிங், இந்த உழவு செய்வோம்ல, விவசாயம்னு சொல்லுவாங்க. விவசாயம் பண்ணுறதுல தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது, பஞ்சம் வரும். அப்போ அந்த விவசாயத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். நமக்கு உணவுக்கு கண்டிப்பாக பற்றாக்குறை வரும். இப்போ நம்ம டாப்பில் அந்த 5 இவ்வளோலாம் நமக்கு வந்து இம்பேக்ட் கண்டிப்பாக வரும். வாட்டர் கிரைசிஸ், தண்ணிக்கு பஞ்சம். இப்போயே நீங்கள் எங்கே பார்த்தாலும் நிலத்தண்ணிலாம் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 500 அடி 600 அடின்னு போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தோணுனா நம்ம அந்த பக்கம் அண்டார்டிகா மணிக்கும் அந்த கிரீன்லாந்து அந்த பக்கம் தான் போகிற மாதிரி வரும். தண்ணி கிடையாது, நன்னீர் 3% தான் இருக்குது, ஃபுல்லாக கடல். தண்ணீருடைய இதுவும் கம்மியாகிடுச்சு. இதனால் பஞ்சம், வறட்சி, உணவு பற்றாக்குறை நிறைய வரும். எக்கனாமிக் லாஸஸ்னால் அது என்ன ப்ரோ, இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலலாம் அனல் அவ்வளோ குதிக்கும், அவ்வளோ வெயிலில். அப்போது நீங்கள் இந்த ஹீட் வேவ்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக அங்கே யார் வேலை செய்வா? வேலை பார்க்கணுன்னா ரொம்ப அதுக்குன்னு ஒரு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை நார்மலாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மேபி இன்க்ரீஸ் ஆக ஹீட் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டாங்க. எக்கனாமிக்காக நமக்கு அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய ஏர்னிங்ஸு, ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேவா? இந்த சூப்பர் எல்என்ஏனோ இது வந்து நமக்கு வராமல் இருக்கணும். இதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்துச்சு, இதுக்கப்புறம் வராமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்கள் குழந்தைங்க யாராவது இருக்காங்க, குழந்தைங்களோ யாரோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்குறவங்களோ கண்டிப்பாக வந்து அந்த புக்ஸை படிக்க வைங்க. செல்லை கொடுக்காதீங்க. பூமர் என்னடா நீ எல்லாம் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிங்க. டெக்னாலஜிடா, இப்போ நான் பணம் தாண்டா மேட்ரு, நீங்கள் ஒத்துக்கிறேன், பணம் தான் மேட்ரு. அந்த எப்படி சொல்கிறதுனா, புக்கை படித்தா உங்களுக்கு அந்த புக்கில் இருக்கக்கூடிய நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதுக்குன்னு செல்லே பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல புக்கை வச்சு படிக்க சொல்லுங்கள். நல்லதை சொல்லிக் கொடுங்க. அப்பா அம்மா வீட்டுக்கு, தாத்தா பாட்டிக்கு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த நல்லத விஷயம்லாம் சொல்லுவாங்க. பழங்கள், காய்கறிகள்லாம் நல்லா இயற்கையாக சாப்பிட சொல்லுங்கள். மரம் வளர்க்குறத பற்றி நிறைய தமிழ் கலாச்சாரத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தமிழ் கலாச்சாரங்கிறத விட எது நல்லது, இது வந்து இப்போ கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன்லாம் எனக்கு தெரியுது. மற்றவங்க குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு தெரியாதவங்க இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குவோம். அப்போ இது மாதிரிலாம் இருந்தால் உலக வெப்பமாக எதாவது கண்டு வரலாம், நம்ம சந்ததியை வந்து பாதுகாப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க படித்தாங்கன்னா அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட சொன்னால் 10 பேருக்கு பரவும். இப்போ அதுதான் வந்து மேட்ரு. இதெல்லாம் வந்து நல்லா பண்ணணும். ஃப்ரூட்ஸு, இப்போது இந்த ஹீட் வேவ்ஸ்னால நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும்னா ஃப்ரூட்ஸு, நிறைய இயற்கை உணவுகள், நெல்லிக்காய், இந்தமாரி உணவுகளை நிறைய சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த சைக்கிளை ஓட்ட பயன்படுத்துங்க. உங்களுடைய உடம்புக்கும் நல்லது, நாட்டுக்கு, உலகத்துக்கு நல்லது. சைக்கிள்லாம் யாராவது ஓட்டுறா அப்படின்னு யோசிப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் டியூக்கு பைக் வாங்குறான், ஒரே மாதத்தில் ஓடி எங்கேயா விட்டு செத்து போயிடறான். அதுதான் நடந்துகிட்ருக்கு. நம்ம எவ்வளோ தான் வீடியோ போட்டாலும் எதுவும் நடக்காது. நல்லதை எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நிறைய எடுத்துருப்பாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.